अस्सलाम वालेकुम गाइस, वेलकम बैक टू மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூமோட ஸ்ட்ரெயிட் ஃபேஸ், அதாவது ராஜா ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட் வியூ மாதிரி வரும். ஸோ அந்த ஃபேஸ் கட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து யாருக்காவது ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தான். ஸோ ஃபேஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ஷேப் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஃபேஸ் லைன் எடுத்தாச்சு. ஃபேஸ் லைன் எடுத்ததுக்கப்புறம் ஐப்ரோஸு, இது நார்மல் ஐஸ் தான். இப்போ நம்ம ஏதாவது ட்ராயிங் பண்ணுறோம், அதுக்கு ஐஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி போடுறோமோ அந்த மாதிரி ஐஸ் தான். அண்ட் வந்து நோஸ் லைன் வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து எடுத்து போடுறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து 3/4 ஃபேஸ்க்கு நம்ம எடுக்கும்போது எப்படி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இந்த எந்த சைட்லேருந்து நம்ம வியூ எடுக்கிறோமோ அந்த சைட்லேருந்து எடுப்போம். ஆனால் ஸ்ட்ரெயிட் வந்து எப்போயுமே ரைட் சைடில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் வியூ வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ குட்டி மீஸு, லிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து தாடிலாம் வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த ராஜாவோட ஃபேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபேஸ் பார்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அகெயின் நான் இது கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு வந்து நான் இன்னும் கம்ப்ளீட் இன்னும் வாங்கலை கேமரா ஹோல்டர். ஸோ ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அங்கங்கே ஷேக் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேப் டைப் போடுறோம். நம்ம மோஸ்ட்லி ஒரே மாதிரியான ஹெட் பார்ட்டு இப்படிலாம் பண்ணலை. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ட்ரெஸ் இருக்கட்டும், ஹெட் இருக்கட்டும், அண்ட் ஹெட் கேப் இருக்கட்டும், ராஜாது இது எல்லாமே 3/4க்கு ஒரு மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் இதுக்கு ஒரு மாதிரி போட்டிருக்கோம். இப்போது சைடுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் நிறைய விதத்தில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் 2-3 டைப் வந்து நானே எடுத்து வச்சு போட்டுட்ருக்கேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக் பார்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே வந்து அந்த ஹெட் பார்ட்டில் நம்ம வந்து இது பண்ணுவோம், லைக் டிசைன்ஸ் நார்மலாக போடுற மாதிரி போடுவோம். அதை நான் போட்டு காட்டுறேன் லாஸ்ட்டாக. ஸோ காலர்டு நெக்கை, ஸோ காலர் போட்டாச்சு. ஸோ இப்போ ஷோல்டர் லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷோல்டர் லைனில் வந்து நான் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஃபோன் வச்சுட்டு ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு பண்ணிகிட்டு இருந்ததால். ஏன்னா நம்ம 2-3 கிளாஸஸ் ஒரே டைம் பண்ணிகிட்டு இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டர்ன் போடும்போது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹம்ப்பு பேட்டர்ன் வச்சு நெக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன், இது வந்து சன்ஃப்ளவர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. உள்ளே வந்து அந்த ரவுண்டு கொஞ்சம் பெருசாக நல்லா டார்க்காக போட்டுட்டு ஹம்ப் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபெதர் அந்த லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி சாரி பெட்டல்ஸ் வச்சு ஹம்ப் பேட்டர்னில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இப்படி குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் போட்டு இந்த நெக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து வந்துடும். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரிபிள்டு பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஸ்க்ரிபிள்டு லைன்ஸு சும்மா நீங்கள் வந்து அப்படியே ஷேக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் அந்தளவுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து நான் அதெல்லாம் உங்களுக்கு வேர்ட்ஸாகவே சொல்லிடுறேன். ஸ்க்ரிபிள்டு லைன் வச்சு இந்த மாதிரி வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து கையில் ரொம்ப அழகாக இருக்கும். பேப்பரில் இப்படி இருக்குது, பட் கையிலலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த பேட்டர்னை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது கையில் போடும்போது ஃபில்லிங்க்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். நார்மலாக வந்து மெஹந்தி ஃபில்லிங் கொடுத்துட்டு ஸோ சைடில் பாக்ஸு அந்த ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு 2-3 ஹம்ப் லைன் போட்டு அதை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேட்டர்ன் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் பேட்டர்ன் கொடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து ஸ்ப்ரிங் வச்சு அண்ட் ஹம்ப் லைன்ஸ் வச்சு ஃபில்லிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ராஜாவோட சைட் ஃபேஸ் மட்டும்தான் பெண்டிங், அதுவும் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் ஆகிடும். பாய்.